ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சிக்கன் கேஎஃப்சியில் நம்ம வாங்குவோமே அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா 1 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு, சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, அது சோயா சாஸ் போட்டது அது முதல்ல. இப்போ சில்லி சாஸ் போட்டிருக்கோம், அது 1 ஸ்பூனு. இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது எலுமிச்சப்பழம் 1/2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. மைதா மாவு 100 கிராம் மைதா மாவு. அந்த மைதா மாவில் 1 ஸ்பூன் மேகி மசாலா போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அது ஸ்கிப் ஆயிடுச்சு. கேமரா அந்த நேரத்தில் நம்ம எடுத்தோன்னு நினச்சோம், பார்த்தா அது இல்லை ஃபோனில். அதுவும் போட்டு மைதா மாவில் போட்டு நல்லா மாவை நல்லா கலந்து விட்ருங்க. 1 ஸ்பூன் மேகி மாவு, அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த சிக்கனை எடுத்து அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை தண்ணியில் போட்டு திருப்பம் டிப் பண்ணலாம். மாவில் நீங்கள் 2 தடவை வேணாலும் போடுங்க. அந்த மாவு இது பண்ணி சிக்கனில் 2 தடவை போட்டு ஒரு தடவை போட்டு திருப்பவும் மாவில் போட்டு திருப்பவும் தண்ணியில் போட்டு திருப்பவும் மாவில் போட்டு எண்ணெயில் போடுங்க. நல்லா நம்மளுக்கு கேஎஃப்சியில் கிடைக்குமா அந்த மாதிரி நல்லா பொரியாக வரும். நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் எடுத்து நம்ம பண்ணி வச்சிடலாம். இது போன்லெஸ் சிக்கன் தான். இது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இருந்துச்சு, அதில் போட்டிருக்கோம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். திருப்பி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்.
இது கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் பரவாயில்ல. அது சிக்கன் நல்லா வெந்து வேகலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் விடுங்க. எல்லா பீஸையும் இதே மாதிரி திருப்பி விட்டுடலாம். நல்லா கிரிப்ஸியாக நல்லா மொறுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம் இப்போது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் செவந்துருச்சு. இது 2-3 தடவை நம்ம மாவில் டிப் பண்ணோன்னா மேலே நல்லா பொறி பொரியாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மயோனைஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு.